நம்பிக்கை தான் வாழ்க்கை. அது நிச்சயமாக அந்த வாழ்க்கையை பிரகாசமாக ஆக்கிவிடும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே இந்த பெண் குழந்தைகள் பிறந்தால் அது கேவலமாக கருதுகிறது, அது உயிரோட புதைக்கிறது, வெட்கப்பட்டு போய் அடங்கி ஒடுங்கி கிடக்கிறது. இதையெல்லாம் உடைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கான மிக உயர்வான அந்தஸ்தையும் உரிமையும் அவர்கள் தந்த உரிமைகள் அத்தனை உயர்வானது. அவங்க தான் உரிமையை தந்தாங்க. உரிமையை தந்ததை அவர்கள் தான். அந்த உரிமைகள் அத்தனையும் மிக உயர்வானது, உன்னதமானது, மேன்மையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தடுத்த செய்திகள் அவங்க சொல்றாங்க பாருங்க. மன் ஆல ஸலாஸ பனாத்தின், மன் ஆல ஸலாஸ பனாத்தின், ஒருத்தருக்கு 3 குழந்தைகள் இருந்து, பொம்பளை பிள்ளைகள் 3 பெண் பிள்ளைகள் இருந்து, ஃபஅத்தவஹுன்ன, அவைகளுக்கு நல்லொழுக்கத்தையும் பண்பையும் கல்வியையும் கற்றுக் கொடுத்து, ஃபஸவ்வஜஹுன்ன, அவர்களுக்கு திருமணமும் அழகான முறையில் நல்ல மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் முடித்து கொடுத்தார். வஅஹ்ஸன இலைஹின்ன, அவர்களுக்கு உபகாரமாகவும் நடந்து கொண்டார். ஃபலஹு ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் என்றார்கள். பெண்கள் என்பவர்கள் சுமை அல்ல, அவர்கள் சொர்க்க பாதை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ அவளை வளர்த்து பாரு. இன்னொரு இடத்துல 2 பொம்பளை பிள்ளை இருந்தான்னு சொல்றாங்க. இன்னொரு இடத்துல 2 பனாத்தி உஹ்தானிகளாக 2 பொம்பளை பிள்ளைகள், அவருடைய மகள்களோ அல்லது சகோதரிகளோ. அவங்க அத்தா இறந்து போயிருப்பாரு, அவரோட பிறந்த 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கலாம். இவருக்கு சகோதரி தானே, அந்த சகோதரிகளுக்கு நல்ல வாழ்க்கையை தேடி கொடுக்கணும். அந்த பொறுப்பு யாருக்கு வந்துருது? சகோதரனுக்கு வந்துடுது. எனவே தன்னுடைய சகோதரிகளுக்கு சரியான வாழ்க்கையை தேடி கொடுத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை எல்லாம், உரிமைகளை எல்லாம் நிறைவாக ஆக்கினார். ஃபலஹு ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது என்கிறார்கள். என்ன சொன்னாங்க? பெண்கள் என்பவர்கள் சுமை அல்ல, அவர்கள் சொர்க்கத்தினுடைய பாதைகள் என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதே மாதிரி இந்த சொத்துரிமை அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிறைய செய்திகள், அதை நான் விரிவாக போகல, தகவல்களை கொஞ்சம் கொஞ்சமா நான் தர்றேன், நம்ம புரிஞ்சுக்கிடணும். பெண்களுக்கான பொதுவாகவே உலக அரங்கில இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. பெண்களுக்கான உரிமைகளை தரல, பர்தாவை போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க. அவங்கள சுதந்திரமா விடல. இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் யாருடைய வேலை? யூதர்களுடைய வேலை. இந்த யூதர்கள் மிக திறமையானவர்கள். இந்த மாதிரி செய்திகளை பரப்புவது, ஏன்னா மீடியாஸ்கள் அப்படியே வலிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. மீடியாஸ், தொலைத்தொடர்பு சாதனங்களை எல்லாம் வலிமைப்படுத்தி வைத்திருப்பவர்கள் யூதர்கள் தான். செய்திகள் அப்படியே பரப்பிடுவாங்க. அதுல மிக திறமை வாய்ந்தவர்கள் அவர்கள். அதற்கான சான்றுகள் நிறையவே இடத்துல இருக்கிறது. அருமையானவர்களே, எனவே இந்த அடிப்படையில் நீங்க பாருங்க, இப்போ ஒரு செங்கல் இருக்கு. செங்கல், கருங்கல், ரோடு போடக்கூடிய கருங்கல் இருக்கு. இது எங்க வைப்பீங்க? தெருவில் தான். பெரிய பாதுகாப்பு போடுவீங்களா? அதுக்கு ஒரு பெரிய செக்யூரிட்டி போடுவீங்களா? செங்கலுக்கும் கருங்கலுக்கும் வீடு கட்ட போறீங்க, தெருவில் கொண்டு செங்கல் இறக்கி போட்டு போயிருக்கலாம். ஜல்லி, நாளைக்கு கான்கிரீட் போட வேண்டியிருக்குது, ஜல்லி கருங்கலை கொண்டு இறக்கி போட்டு போயிருக்கலாம். இதுக்கு ஒரு செக்யூரிட்டி போடுவீங்களா? குறைந்தபட்சம் ஒரு நாயையாவது கட்டி போடுவீங்களா பாதுகாப்புக்கு? சும்மா தெருவில் கிடக்காது, அது கல்லு தானே கிடக்குது. மாணிக்க கல் இருக்குல்ல, அது கல்லு தானே, தெருவில் வைப்பீங்களா? அதை பொதிஞ்சு எதுக்கு பீரோடுக்குள்ள வைப்பீங்க, அல்லது சேஃப் லாக்கர்ல நீங்க வைப்பீங்க. பெண்கள் அப்படி வைக்கப்பட வேண்டியவர்கள் என்கிறது இஸ்லாம். கல்லெல்லாம் மாணிக்க கல்ல அல்ல, எல்லாமா மாணிக்க கல் ஆயிடுமா? அதுவும் கல்லுதான், இதுவும் கல்லுதான். கல்லுதான், அது பூமியில தான் விளையுது. மாணிக்க கல் பூமியில தான் வருது, இதுவும் பூமியில தான் வருது. எனவே எல்லா கற்களும் மாணிக்க கல்லாகிட முடியாது. சில கற்கள் வெளியில இருக்கும், சில கற்கள் சேஃப் லாக்கரில் இருக்கும். அதை வைக்க வேண்டிய மாதிரி வைக்கணும், இல்லன்னா அது டேமேஜ் ஆயிடும். எனவே பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு உடை என்பது ஹிஜாப். பெண்களுக்கான பாதுகாப்பு உடைங்கிறது ஹிஜாப். லண்டன்ல ஒரு இளம்பெண், மாற்று மத பெண், இஸ்லாமிய பெண் அல்ல, ஒரு இளம்பெண். அந்த பெண்ணை
ஒரு இளைஞன் என்ன செஞ்சா, ஒரு இரவு நேரத்துல தூக்கிட்டு போயிட்டான். இது ஒரு காலகட்டத்துல சில வருடங்களுக்கு முன்னாடி ரொம்ப பிரபல்யமாக பேசப்பட்டது. தூக்கிட்டு போய் கற்பழித்துட்டா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவனை கண்டுபிடிக்கப்பட்டது. சிசிடிவி கேமரா நம்ம விட அந்த நாடுகள்ல அட்வான்ஸ் நிறைய இருக்கு. அத கோர்ட்ல கொண்டு ஒப்படைக்கப்பட்டு அந்த கோர்ட்ல அதெல்லாம் பார்த்து தெளிவானதுக்கு பிறகு இவன் தான் குற்றவாளிங்கிறது அவனும் ஒத்துக்கிட்டான். அப்ப அந்த சிசிடிவி கேமரா ஓட விட்டு பார்க்கும்போது இவன் ஒரு ஓரத்துல ஒளிந்து நிற்கிறான், ஒரு இடத்துல இருக்கான். ஆட்கள் பெருசாக நடமாட்டம் இல்லாத நேரம் இடம். அது முதல்ல ஒரு பெண்ணு போறா, அது அந்த பொண்ணை பர்தா போட்டு ஹிஜாபோட அந்த புள்ள போகுது. இவன் அதை கண்டுக்கிடல. அடுத்த பெண் வரலாம், ஆடை அமையங்கள் இறுக்கமான ஆடை. இது இஸ்லாம் ஆண்களுக்கும் தவிர்க்க சொல்கிறது, பெண்களுக்கும் தவிர்க்க சொல்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு இறுக்கமான ஆடைகளை நீங்கள் அடையாதீர்கள். உங்க அங்க அமையங்கள் வெளியே தெரிவது போட்டு இருக்கக்கூடாது என்கிறது மார்க்கம். இது உடலுக்கும் பாதுகாப்பு, உயிருக்கும் பாதுகாப்பு, உங்களினுடைய கற்புக்கும் அது பாதுகாப்பு. எல்லா விதத்திற்கான பாதுகாப்பை இந்த உலகத்திலே நல்கியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அப்ப அந்த அடுத்த ஒரு பெண் ஸ்கர்ட் போட்டுட்டு முழங்கால் தொடையினுடைய ஒரு பகுதி தெரிவது மாதிரி மேல எந்த விதமான ஷாலும் இல்லாம ஒரு டி-ஷர்ட்டை இறுக்கமான டி-ஷர்ட்டை போட்டுட்டு போகுது. அந்த பெண்ணை தான் இவங்க வீட்டுக்கு போயிருக்கான். அவனை கேட்கும்போது அதுவும் பெண்ணு தானப்பா, இதுவும் பெண்ணு தானே, அந்த பெண்ணை நீ அணுகாம இந்த பெண்ணை நீ அணுகிருக்கிறாயே, அந்த பெண் செல்லும் பொழுதும் அந்த இடத்தில் வேறு யாரும் இல்லை, இந்த பெண் செல்லும் பொழுதும் யாரும் இல்லை, எப்படி இது அப்படின்னு சொல்லப்பட்டு அவன் சொன்னான். அந்த முதலாவது பெண் என்றது எனக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது. ஆனால் அது போட்டி இருக்கக்கூடிய அந்த ஹிஜாப், அந்த ஆடையை பார்த்து எனக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டது என்கிறான். ஒரு அச்சம் ஏற்படுது என்கிறான். பெண்களுக்கான பாதுகாப்பு நிறைய பெண்கள் பேசிட்டு இருக்கிறாங்க, இது எங்களுடைய உரிமை, நாங்க அப்படி இருந்தா நீங்க எங்களை பார்க்கணுமா, நீ பார்க்கணும்னு போடுற நீ. இது என்ன கேள்வி? இது இந்த மீடியாக்கள் பெண்கள் பேசுறாங்க, அசிங்கமாக இருக்கிறது, அது அவங்களுடைய உரிமை என்கிறார்கள். ஆனால் அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை உணரும் காண தூரத்தில் இல்லை. அவங்க சிந்திச்சு பார்த்தா இஸ்லாம் ஏன் இந்த போதனையை தருகிறது, பெண்களுக்கான அது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு என்பதை அற்புதமாக குர்ஆன் ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்போது நான் சொல்ல வந்த செய்தி பெண்களுக்கான சொத்துரிமை. நீ நிறைய செய்திகள் இருக்குது, அவங்களுக்கான உரிமைகளை பாருங்க. அவங்களுடைய இந்த உடையின் மூலமாக அந்த பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பை நல்கியது இஸ்லாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாம் என்றால் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் என்றால் இஸ்லாம், முடிஞ்சு போச்சு. இஸ்லாம் சொன்னது என்றால் யார் சொன்னதுதான்? ஸல்லல்லாஹு சொன்னதுதான். ஸல்லல்லாஹு சொன்னதுதான் இஸ்லாம் தான், அவர்கள் தான் இஸ்லாம். இஸ்லாம் என்றாலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே. அருமையான பெருமக்களே, இப்போ பெண்களுக்கான சொத்துரிமை, இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, லிஸ்ஸகரி மிஸ்லு ஹத்தில் உன்ஸயைன் அல்லாஹ் சொல்றான். இரண்டு பெண்களுக்கான பங்கை போன்று ஒரு ஆணுக்கு. அப்ப ரெண்டு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடியது ஒரு ஆணுக்கு கொடுக்கணும். ஒருத்தர் இறந்துட்டாரு, 3 கோடி ரூபாய் அவருக்கு சொத்து இருக்கு. ஒரு ஆணும் இருக்குது, ஒரு பையனுக்கா ஒரு பொண்ணு இருக்கு, 2 பேர் தான், வேற யாரும் வாரிசுக்காரர் இல்ல. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொல்றேன் உதாரணத்துக்கு. ஒருத்தர் இறந்துட்டாரு, 3 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கிறாரு. ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு சன் ஒரு டாக்டர், 2 பேர் இருக்கிறாங்க. இது பையனுக்கு 2 கோடி ரூபாய் கொடுக்கணும், பொண்ணுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். இது நமக்கு பார்க்கறதுக்கு எப்படி தெரியுது? இது பெண்ணியத்தை குறைத்து மதிப்பிடுவது போல தெரிகிறது. இப்படி நிறைய பேர் பேசலாம். பல மதத்தை சார்ந்தவர்கள், மதத்தை சாராதவர்கள், இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று கற்பிக்கப்பட்டவர்கள், பல மீடியாக்கள், அதற்காகவே உருவாக்கப்பட்டவர்கள் நிறைய இருக்கிறார். இந்த மாதிரி விஷயங்களை பேசுறதுக்காக உருவாக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறார். இது பெரிய ஆச்சரியம் தெரியுமா? முஸ்லிம்களே அப்படி சில பேர் இருக்கிறான், பேரான முஸ்லீம் இருப்பான், ஆனா முஸ்லீம் அல்ல. முஸ்லிம்கள் என்று பெயர் சூட்டப்பட்ட அவர்களை உருவாக்கி வச்சிருப்பாங்க இஸ்லாத்துக்கு எதிராக பேசுறதுக்கு. இதற்கு நிறைய சான்றுகள் இருக்கும். மஸ்ஜிதுங்கிறதுனால நிறைய விஷயங்களை நான் சில பேர்களை உச்சரிக்க முடியல, தடையாக இருக்க நடிகர்கள், நடிகைகள் இதெல்லாம் இருக்கிறாங்க.
எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும். பெரிய பெரிய அறிஞர்கள் இருப்பாங்க, உலமாக்கள் இருப்பாங்க. இஸ்லாத்தை பற்றி ஒரு பிரச்சனையை கிளம்பி இருப்பான். இன்றைய ஒன்றிய அரசு அந்த கிளம்பும் பிரச்சனைகளை கொண்டு வரும். அது சம்பந்தமாக யார்கிட்ட கேட்கணும்? இஸ்லாமிய அறிஞர்கள்ட்ட கேட்கணும். எத்தனை ப்ரொஃபஸர் கேட்கணும்? ஒரு நடிகை போய் கேட்கணும். ஏன்னா அவர் முஸ்லிமா, இஸ்லாம்ல என்னன்னே தெரியாத இது இந்த மாதிரி காலம். இதெல்லாம் யூதர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய நிலை. கணியத்திற்குரிய பெருமக்களே, இப்ப ஒரு ஆணுக்கு 2 பங்கு, 2 கோடி ரூபாய், ஒரு பெண்ணுக்கு 1 கோடி ரூபாய். அவனும் மகள் தான், இவனும் மகன் தானே, ரெண்டுமே அவருடைய புள்ள தானே. அதனால ஆணுக்கு 2 பங்கு கொடுத்துட்டு ஒரு பெண்ணுக்கு மட்டும் 1 பங்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா அது நியாயமா இருக்கு. இது எங்க கொண்டு போய் சொல்லுவான் தெரியுமா? எங்க கொண்டு போய் சொல்லுவான்? படித்த பிள்ளைகளிடத்துல போய் சொல்றது, காலேஜ்ல போய் சொல்றது, காலேஜ் ஸ்டூடெண்ட் போய் சொல்றது. பாத்தீங்களா இஸ்லாம் எவ்வளவு பெரிய வன்மத்தை கற்கிறது? இஸ்லாத்தில் பெண்களுக்கான சம உரிமை இல்லை என்று பேசும். இதுல பெரிய ஆச்சரியம் தெரியுமா? அவன் எந்த மதத்தை சார்ந்திருக்கிறானோ அந்த மதத்துல பிள்ளைகளுக்கு வராசத்தே கிடையாது. குறிப்பாக பெண்பள பிள்ளைகளுக்கு கிடையாது, மனைவிக்கு கிடையாது. இவங்க தான் இதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஜனநாயகத்தினுடைய தொட்டில் என்று ஒரு நாட்டுக்கு பெயர். இங்கிலாந்து, லண்டன் பார்லிமெண்ட்ஸ். லண்டன் பார்லிமெண்ட்டுக்கு ஜனநாயகத்தினுடைய தொட்டில் என்று பேர். 1967 தான் அந்த பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் இயற்றாங்க. ஒரு ஆண் இறந்து விட்டால் அவருடைய சொத்திலிருந்து மனைவிக்கு பங்கு உண்டு. எப்போ? 1967. சல்லல்லாஹு அப்பவே ஒரு கணவன் இறந்தா அவனுக்கு பங்கு உண்டு அப்பவே சொல்லி இருக்கிறாங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அது வழங்கப்படுகிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அதுவே தனி ஒரு வரலாறு. அரபுகள் பெண்களுக்கு சொத்தை வழங்குவதில்லை, தாய்க்கு வழங்குவதில்லை, தாரத்துக்கு வழங்குவதில்லை, பிள்ளைகளுக்கு வழங்குவதில்லை, சகோதரிகளுக்கு வழங்குவதில்லை. அவங்க என்ன கேட்பாங்க தெரியுமா? அடுப்பூது பெண்களுக்கு படிப்பு எதுக்கு ஒரு காலகட்டத்தில் இந்த தமிழகத்தில் கேட்டாங்களா இல்லையா? அத மாதிரி யுத்தம் புரியாத, வியாபாரம் தெரியாத, குதிரை ஏறாத ஒரு கவிதையாக அவங்க பேசுவாங்க அரபுகள். அவர்களுக்கு எதற்கு சொத்திலே பங்கு உண்டு அப்படின்னு கேட்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பெண் வர்றாங்க. ஒரு பெண் வந்து சொல்றாங்க, யார சொல்லலாம், என்னுடைய கணவர் ஷஹீத் ஆயிட்டாங்க, உஹது யுத்தத்துல ஷஹீத் ஆயிட்டாங்க. அப்போ எனக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க. என்னுடைய கணவர் மூலமாக 2 பொம்பளை பிள்ளைகளை பெற்றெடுத்தார். 2 பெண்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் திருமணம் முடிச்சு வைக்கணும். எல்லா காலத்திலும் திருமணம் செலவுக்கு தான் செய்யும். சின்ன சாப்பாடு வைக்க மாட்டாங்க, ஒரு ட்ரெஸ்ஸாவது எடுத்து கொடுக்க மாட்டாங்களா? கல்யாணம்னா செலவுக்கு தானே செய்யும். பெருசா இருக்கும், சிறுசா இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். இன்னைக்கு கல்யாணம்னா வேற விதமா போயிடுச்சுன்னு வைங்க. நிறைய இடங்கள்ல முஸ்லிம்களுடைய கல்யாணங்கள்லாம் கோடியை தொட்டுடுச்சு. கோடியை தொடுது கல்யாணங்கள், லட்சத்தில் அல்ல கோடிகளை கல்யாணங்கள் இன்னைக்கு நடக்குது. சரி, அது தலைப்பு வேறாக போயிடு. என்னுடைய தலைப்பு நான் வெளியே வர விரும்பவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப அந்த பெண் வந்து கேட்கிறாங்க, 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, என்னுடைய கணவர் உங்களுடைய தோழர் சஹாபி உஹது யுத்தத்துல அவங்க ஷஹீத் ஆயிட்டாங்க, அவருக்கான சில ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தது, சொத்துக்கள் இருந்தது, அதையெல்லாம் என் கணவனுடைய சகோதரர்கள் எடுத்து போயிட்டாங்க. அதாவது இந்த பெண் குழந்தைகளுடைய அம்மா சாச்சா பெரியதா இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன செய்யணும்? நாயகமே, இந்த பிள்ளைகளை நான் வளர்க்கணுமே, அவர்களுக்கான உணவுகளை கொடுக்கணுமே, அவர்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணுமே என்பது போன்ற கருத்தை தெரிவிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையா இருக்கணும். அல்லாஹ் வசனத்தை இறங்கினான். யூசிக்குல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் என்ற வசனத்தை இறக்கியதன் மூலமாக பெண் குழந்தைகள் ஒரு பெண் மட்டுமே இருந்தால் அவளுக்கு சொத்தில் பாதியை கொடுக்கணும். 1க்கு மேல இருந்தா 2/3 2 பங்கு கொடுக்கணும். இப்ப 2 பொம்பளை இருக்குல்ல, கொடுக்கணும். மனைவிக்கு 8ல ஒரு பங்கு கொடுக்கணும். மீதி அவங்க அம்மா எடுத்துக்கிட்டோம். அந்த அம்மா 2 பேரையும் கூப்பிட்டு விட்டாங்க. சல்லல்லாஹு நினைச்சாங்க, வாங்க கூப்பிட்டாங்க. இந்த பங்குகளை என்ன செய்யுங்க, 1/3 2/3 பெண்களுக்கு கொடுத்துருங்க. உங்க பிள்ளைகள் தானே, உன் அண்ணன் பிள்ளை தானே, அது உன் சகோதர பிள்ளைகள் தானே, அவர்களுக்கான ஹக்கு அது. அதாவது ஃபர்து குர்ஆன்ல வந்து அல்லாஹ் 6 ஃபர்துகளை கூறலாம். நீங்க பார்க்கலாம். அதாவது ஒரு 2ல ஒரு பங்கு நிஸ்பு, அதுல பாதி 4ல ஒரு பங்கு ருபு,
8ல ஒரு பங்கு சுமுன், அதுல பாதியா வரும். அதே மாதிரி 2/3, 3ல 2 பங்கு, 3ல ஒரு பங்கு, 6ல ஒரு பங்கு. அப்ப 3ல 2 பங்கு, அதுல பாதி, 3ல ஒரு பங்கு, அதுல பாதி, 6ல ஒரு பங்கு சுதுஸ். இப்போ இந்த 6 ஃபர்துகளை அல்லாஹ் சொல்றான். இந்த 6 ஃபர்துகளையும் மிகப்பெரிய ஃபர்து எதுனா 2/3 சுல்தானி. இதை யாருக்கு அல்லாஹ் கொடுக்க சொல்றான்? 2 பொம்பளை பிள்ளைகள் அதுக்கு மேல இருந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு தான் கிடைக்குது. அல்லது 2 சகோதரிகள் இதுதான் அவர்களுக்கு கிடைக்கும். இந்த அளவிற்கு பெண்களுக்கான மிகப்பெரிய உரிமையை கொடுக்க சொல்லி மனைவிக்கும் 8ல் ஒரு பங்கு, பிள்ளைகள் இல்லைன்னா 4ல் ஒரு பங்கு என்ற அந்த விகிதத்தை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக இறக்கி வைத்து அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு விட்டு இந்த சொத்தெல்லாம் அங்க கொடு, மீதி விருதனை எடுத்துக்க அப்படின்னு கொடுத்தாங்க. அப்ப எவ்வளவு பெரிய பங்களிப்பது வழங்கி இருக்கிறது நீங்க பார்க்கணும். இப்ப இந்த கேட்ட கேள்விக்கு நான் பதிலுக்கு நான் வரேன். என்ன கேள்வி நான் எழுப்பினேன் என்றால், ஆணுக்கு 2 பங்கு பெண்ணுக்கு ஒரு பங்குடா. உண்மையிலே யாருக்கு 2 பங்கு கொடுத்துருக்கணும்? பெண்ணுக்கு தான் 2 பங்கு கொடுக்கணும். ஆண் எப்படி சம்பாதிப்பான்? எப்படி வெளியில போயிடுவான்? பலகீனமானது ஆனா பெண்ணா? பெண்ணு தானே. இப்ப பலகீனமானவர்களுக்கு நீங்கள் கூடுதலாக கொடுப்பீர்களா, பலமானவர்களுக்கு கொடுப்பீர்களா? இந்த கேள்வி கேட்கும்போது படித்தவர்கள் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா அதுக்கு பின்னால் என்ன செய்திகள் இருக்குங்கிறத பார்க்கறது இல்லை. சொன்னது இறை சட்டம், அது நிறை சட்டம், குறையில்லா சட்டம். அது அல்லாஹ்வுடைய சட்டத்தில் என்னைக்காவது குறை வருமா? இறை சட்டத்தில் குறை இருக்குமா? பார்லிமெண்ட்ல ஒரு சட்டத்தை போடலாம், அடுத்த கவர்மெண்ட் வந்து இந்த சட்டத்தை மாத்துது. சட்டசபையில ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம், அடுத்த கவர்மெண்ட் வந்து சட்டத்தை மாத்துது. அடுத்த கவர்மெண்ட் இல்ல, இவனே ஒரு சட்டத்தை போட்டு இவனே அடுத்த வருஷம் இந்த சட்டத்தை மாத்துறான். இறை சட்டம் மாற்றப்படக்கூடியது அல்ல. அது மாற்றத்துக்குரிய சட்டத்தை அல்லாஹ் தரல, அது நிறைவான சட்டம். இப்ப என்ன கேள்வினா, பலகீனமான பெண்களுக்கு ஒரு பங்கும் பலமான ஆணுக்கு 2 பங்கும் கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று கேட்கும்போது நம்ம சரியா தானே இருக்கு, நமக்கு சரியா படும். அது எதையுமே தமிழ் அழகா சொல்லுவாங்க, கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர அறிந்து விசாரிப்பதே மெய் அப்படின்னு ஒரு மொழி இருக்கு. தமிழ் அழகான மொழி அது. கண்ணால பார்த்ததே பொய்யலாம், காதால கேட்டது கூட பொய்யாக ஆகிவிடலாம். தீர அறிந்து விசாரிக்கணும் அப்படின்னு குர்ஆன் அதான் சொல்லுது. நீ தீர விசாரிங்க அப்படின்ட்டு. அது வேற ஒரு விஷயத்துல வருது. இப்ப ஒரு பெண் குழந்தை பிறக்குது, ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. இந்த குழந்தையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்குரியது? தந்தைக்குரியது. அந்த குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டியது யாருக்குரியது? தந்தைக்குரியது. உறைவிடம் கொடுக்க வேண்டியது யாருக்குரியது? தந்தைக்குரியது. உடைகள் கொடுப்பது யாருக்குரியது? தந்தைக்குரியது. அதே மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு நோய் நொம்பலம் ஏற்பட்டா அதுக்கு உண்டான சிகிச்சையை பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்குரியது? தந்தைக்குரியது. எல்லாமே தந்தைக்கு தானே. அம்மாவுக்கு ஏதாவது செலவு இருக்கா? செலவெல்லாம் யாருக்கு? ஒரு ஆணுக்கு. செலவழிக்க வேண்டியது ஒரு ஆணுக்கு. இந்த பையன் பெருசாயிட்டான், வளர்ந்துட்டான், சம்பாதிக்கிறான், கல்யாணம் முடிச்சான், இனி அவன் சம்பாதிச்சு போயிட்டே இருக்கான். இந்த பொண்ணு பெருசா வளர்ந்துருச்சு, கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? தந்தைக்கு தானே, அத்தாவுக்கு தானே. கல்யாணம் கட்டி கொடுக்குற, கல்யாணம் கட்டி முடிந்ததற்கு பிறகு அந்த பெண்ணுக்கான உடை, உணவு, பாதுகாப்பு, செலவுகள் எல்லாம் யாருடையது? ஒரு கணவனுடையது, ஆணுக்கு தானே. செலவழிக்க வேண்டிய பொறுப்பை அல்லாஹ் இந்த குர்ஆன், ஹதீஸ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆணினுடைய தோளிலே சுமத்திருக்கிறார். செலவழிக்க வேண்டிய பொறுப்பு ஒரு ஆணுக்குரியது. செலவழிக்க வேண்டியவனுக்கு செலவழிக்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு 2 பங்கு கொடுக்காம செலவே இல்லாத ஒரு பெண்ணுக்கு 2 பங்கு நியாயம் இல்லையா? அப்படின்னு யோசிக்கணும். இன்னொன்னு உங்களுக்கு சொன்னா நீங்க ஆச்சரியமா இருக்கும். பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த செய்தி, ஆனா உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு. ஒரு நல்ல பையன் ஜாப் தேடிட்டு இருக்கான், படிச்சிருக்கிறான், அவன் நல்ல ஜாப் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாம் இருக்கு. ஒரு பெண் வீட்டுக்காரங்க பாக்குறாங்க, இந்த பையன் நல்ல பையனா இருக்கான், நல்ல குடும்பத்து பையன், நல்ல ஒழுக்கம், நல்ல நேர்மையான பையன், பண்பான ஒழுக்கமான பையனா இருக்கான், படிச்சிருக்கிறான், ஆனா ஜாப் இல்லை, கொஞ்சம் குடும்பம் கஷ்டப்பட்ட குடும்பம், பரவாயில்ல நம்ம கை தூக்கி விடுவோம் அப்படிங்கிற ஒரு பையன் நல்ல பையனா இருக்கான். மெயின் அதுதான் பார்க்கணும். எது கல்யாணம் முடிச்சு வச்சுட்டான்,
கல்யாணம் முடிஞ்சது, இவருக்கு ஜாப் இல்லை, இவருக்கு ஜாப் கிடையாது. ஜாப் ட்ரை பண்றாரு, ஒரு வருஷம் ஜாப் ட்ரை பண்ணி என்ன செஞ்சுட்டாரு, ஜாப் கிடைச்சது, அல்ஹம்துலில்லாஹ் இப்ப ஜாப்ல இருக்கிறார். இந்த ஒரு வருஷம் வரைக்கும் அவருக்கு மனைவிக்கு காசு கொடுத்துருப்பாரா? ஜாப் இல்லையே, கையில காசு இல்லை, யாரு செலவழிச்சா? மனைவி தான் செலவழிக்கிறா. அவ வசதி உள்ளவளா இருக்கா, அவ வசதி உள்ளவளா இருக்கிறா, அவ செலவழிக்கிறான். இந்த ஷரியாவினுடைய சட்டம் எவ்வளவு அழகானது என்பதை நீங்கள் பாருங்கள். பெண்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பானது என்பதை நீங்கள் உணருங்கள். அப்போ ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட அவளுக்கு ஒரு 20,000 செலவு வந்திருக்கு. அந்த குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு சேர்த்து ஒரு 20,000 தனி வீடு கொடுத்துட்டாங்க. கரண்ட் பில் அது இப்ப எக்கச்சக்கமா கரண்ட் பில்லாம் ஏறி போயிருக்கும். அவளுக்கு நிறைய யூனிட் ஃப்ரீன்னு சொல்லி எப்படி வந்திருக்கு, பறக்கதான் வருது, எல்லாம் எகிருது பில்லு. யாரையும் குறை சொல்றதுக்கெல்லாம் இல்ல, ஏமாறக்கூடிய ஏமாந்துட்டே இருப்பாங்க, அப்படிங்கிறதையும் சொல்ல மறக்க முடியாது. எக்கச்சக்கமா பில்லு ஏறி போயிடுச்சு. அருமையானவர்களே, இப்ப கரண்ட் பில் இருக்குது, வாட்டர் பில் இருக்குது, வீட்டினுடைய நிர்பந்த சாப்பாடு செலவு எல்லாம் இருக்குன்னு வைங்க. இதுக்காக ஒரு மாசம் செலவு 20,000 வருதுன்னு வைங்க. இப்ப ஒரு வருஷ காலமாக இந்த 20,000 யாரு கொடுத்திருக்கிறார்? மனைவி தான் கொடுத்திருக்கிறார். அவளுக்கு சேர்த்துதான் செலவு, அவளுக்கு சேர்த்துதான் அவளுக்கான செலவு, கணவனுக்கான செலவு. ரெண்டு பேரும் வாசிக்கக்கூடிய வீடு, குழந்தைகள் பிறந்தா அந்த செலவு பின்னால. இப்ப ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். அப்போ ஒரு வருஷத்துல எவ்வளவு செலவழிச்சிருக்கிறான்? 2,40,000 செலவழிச்சிருக்கிறான். ஒரு மாசம் 20,000 வாங்கும் போது 2,40,000 குறைய 2 லட்சம் செலவழிச்சிருக்கான். இப்ப அவனுக்கு ஜாப், நல்ல ஜாப் அமைஞ்சிருச்சு. இது என்ன தெரியுமா? கொடுக்க வேண்டியது அவன் தானே, கொடுக்கல, இவ செலவழிச்சிருக்கிறான். கொடுக்க வேண்டிய அந்த செலவு அவனுடைய திம்மத்தில் பொறுப்பில் இருக்கும் என்று ஃபுகஹாக்கள் எழுதுறாங்க. இப்ப சம்பாதிச்சிட்டாங்க, இப்ப மாசம் என்ன செய்யறான்? 50,000 சம்பாதிக்கிறான். 50,000 சம்பாதிக்கிறானா, 20,000 வீட்டு செலவு. 20,000 ஏற்கனவே அவன் வாங்கிக்கிறான் பாருங்க, மாசம் மாசம் அவளுக்கு கொடுக்கணும். அவ வேணான்னு சொன்னா பரவாயில்ல, நம்ம தாய்மார்கள் சகோதரிகள்லாம் வேணான்னு சொல்லிடுவாங்க. இன்ஷா அல்லாஹ் இல்ல அதை நீங்களே வச்சுக்கங்க, நாளைக்கு குழந்தைகள் பிறந்தா நம்ம எதுல ஒரு டெபாசிட் பண்ணுவோம், சேமிப்புல வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவள் கேட்டால் கொடுப்பது இந்த கணவனுடைய கடமை என்று ஃபுகஹாக்கள் எழுதுறாங்க. ஏன்னா அவன் கடமை அல்லது, அவன் செலவழிக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? ஒரு ஆணினுடையது இல்லையா? ஒண்ணு தந்தையாக இருக்கிறார், அது கணவனாக இருக்கிறார், அது சகோதரனாக இருக்கிறார். அவங்க மேல அந்த பொறுப்புகளை, அந்த சுமை இருப்பதின் காரணத்தினால் அவர்களுக்கு 2 பங்கு வழங்கப்படுகிறது என்ற இந்த நிதர்சனமான உண்மையை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வது இல்லை. மக்கள் மத்தியில் அதை கொண்டு செல்வது இல்லை. பாத்தீங்கன்னா ஆணுக்கு 2 பங்கு, பெண்ணுக்கு 1 பங்கு. இந்த மாதிரி பேசியே இந்த சமூகத்தில் கலக்கத்தையும் குழப்பத்தையும் இஸ்லாத்தின் மீது தப்பான அபிப்பிராயத்தையும் ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை அன்றைய காலம் முதல் இன்றைய காலம் வரை யூதர்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அவன மாதிரி கெடுதல் புத்தி உள்ள உலகத்துல யாரும் கிடையாது, யாரும் கிடையாது. உதாரணத்திற்கு நீங்க இந்த செய்தியை விட்டு நான் ஒரு காரணத்திற்காக நான் இந்த யூதர்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்துல இப்னு சபா, இவன் ஒரு பெரிய இவன் யூதன் தன்னை ஒரு முஸ்லீமாக காட்டிக்கொண்டான். ஆனா லேசானவன் இல்ல, குர்ஆன் அவ்வளவு மனப்பாடம், ஹதீஸ்ல பூதுவான நிறைய ஹதீஸ்களை படிச்சு வச்சிருந்தான், நிறைய செய்திகளை படிச்சு வச்சிருந்தான், வரலாறுகளை படித்து வைத்திருந்தான். நம்ம பெரும்பெரும் உலமாக்களுக்கு தெரியாதுன்னா அவன் அதற்கென்னாகவே உருவாக்கப்பட்டவன். அந்த காலத்திலேயே இதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எந்த காலத்துல? ஈசா நபி காலத்திலேயே இதை செஞ்சுட்டு இருக்கான் யூதன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உடைய காலத்திலேயே இந்த பிரச்சனைகள் ஆரம்பித்து விட்டது. தனி வரலாறாகவே இன்னைக்கு பவுல் அப்படி பேசுவாங்க பாருங்க, கிறிஸ்டியனிஸ் இந்த பவுல் அப்படிங்கிறது நிறைய இந்த பைபிள்ல மாற்றத்தை கொண்டு வந்து இந்த பவுல் அப்படிங்கிறவர் தான். அவர் யார்? ஒரு யூதன். அது ஏன் நடந்தது என்பதெல்லாம் அந்த வரலாற்றை நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த யூதன் என்ன செஞ்சான் அப்படின்னா, அவன் நிறைய படிச்சுட்டு தன்னை ஒரு பேரறிஞனாக முஸ்லிம்கள் மத்தியில காட்டி ஒரு பெரிய இமாமாக, ஒரு பெரிய அல்லாமாவாக காட்டினான். மிஸ்ர்ல பெரிய கூட்டம் அவனுக்கு பின்னால சேர்ந்தது. நம்ம மக்கள் தான் யாருன்னா கூட்டம் சேர்ந்துருமே, அடிப்படை என்னன்னு பார்க்க மாட்டான்.
நம்ம மக்கள் அவங்களுக்கு பின்னால ஒரு கூட்டம் அன்றைய காலத்தையும் போனாங்க. ஒரு கூட்டம் ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்தது. எப்படி பத்தியா பெரிய தலைவர் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் போயிடுச்சு. அருமையான பெருமக்களே, அவன் பேசுற பேச்சுல ஒண்ணு பாருங்க. அவன் மக்கள்கிட்ட கேட்கறான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வருவாங்களா? உலமாக்கள்லாம் இருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி வருவாங்களா? வருவாங்க. வருவாங்க தானே? ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வருவாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்களா? வரமாட்டாங்க. இந்த உலகத்துல ஆகிரத்துல விஷயம். இந்த உலகத்திலே இந்த உலகம் அழிவதற்கு முன்பாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்களா? வரமாட்டாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்களா? வரமாட்டாங்க. பிழை, வருவாங்க. வருவாங்க. எல்லாம் தெரிஞ்சு போயிட்டாங்க. எப்படிப்பா வருவாங்க நீங்க சொல்றீங்க அப்படின்னு இந்த பெரிய அல்லாஹ் முதல்ல வச்சிருக்காங்க. மக்கள் எல்லாம் கேக்குறாங்க, அறிஞர்கள் எல்லாம் கேக்குறாங்க. இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன லராத்துக இலா மஅத். குர்ஆனை உங்கள் மீது இறக்கி அல்லாஹ் உங்களை திருப்பி கொண்டு வருவான். லராத்துக இலா மஅத் அப்படிங்கிற விளக்கத்தை அவனுடைய ஸ்டைல்ல சொன்னோனே மக்கள் அப்படியே ஆர்ப்பரிச்சிட்டாங்க. அது எதுக்கு சொல்லப்பட்ட வசனம்? மக்காவை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபுக்கு போயிட்டாங்க. காபாவை பார்க்கணுங்கிற ஆவலும் ஆர்வமும் ஆசையும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வில நிறைய இருந்தது. அதான் அல்லாஹ் அல்லராத்துக இலா மஅத், திருப்பி அங்க உங்களை கொண்டு வருவான் அப்படிங்கறத இவன் இந்த உலகத்துக்கே கொண்டு வருவான் அப்படின்னு அர்த்தத்தை கொடுத்தான். ஆனா கேட்கறதுக்கு அது அழகாக இருக்கும். இந்த மாதிரி விளக்கம் கொடுப்பதில், இந்த மாதிரி விளக்கங்களை செய்வதில், தகுதித்தம் செய்வதில் தலை சிறந்தவர்கள் இவர்கள். இந்த ஜூஸ் இருக்கிறான லேசான ஆளுகள், லேசான மதிப்பிட முடியாது. அவனோட வேலையை இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்க தான். எனவே அவர்கள் தான் இந்த முஸ்லிம்களுக்கு பாத்தீங்கன்னா ஆணுக்கு 2 பங்கு, பெண்ணுக்கு 1 பங்கு, பெண்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படுது. நீ உரிமையை கொடுக்கிறது இல்லையே, உரிமையை கொடுக்கிறது இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபுக்கு வராங்க. மதீனா ஷரீஃபுக்கு வந்துட்டாங்க. அந்த மதீனா ஷரீஃபுக்கு வர்றதுக்கு முன்னால அங்க அரபுகள் இருக்கிறாங்க. அவுஸ் ஹஸ்ரஜ் அவங்க அரபுகள். அதெல்லாம் பெரிய கூட்டம், பல கூட்டங்கள் இருந்து பனு நுதைர், பனு குறைதா, இதெல்லாம் யூதர்கள். இப்படி நிறைய கூட்டங்கள் அங்க வசிச்சு வந்தாங்க. எல்லாம் கௌமா தான் வசிப்பாங்க. அரபுகளினுடைய அது வழக்கம், அந்த யூதர்களுடைய வழக்கம். அந்த காலத்துல அப்படி இருந்தாங்க. காஃபிலாவா என்ன செய்வாங்க, கபீலாவாக இருப்பாங்க. கூட்டம் கூட்டமாக, குடும்பமாக இருப்பாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததற்கு பிறகு சில சட்ட திட்டங்களை, நடைமுறைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வர்றாங்க. இஸ்லாமிய நடைமுறைகளை அமல்படுத்துறாங்க. அப்படி அமல்படுத்திக்கிட்டு இருக்கும்போது சஹாபிகள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், எங்கள் பெண்கள், ஏன்னா இவங்க இந்த ஹவுஸ் ஹஸ்ரஜ் இந்த அரபுகள்லாம் அவங்க யூதர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவங்க. வேதம் கொடுக்கப்பட்டவங்க. ஏதாவது விளக்கம் தேவைன்னா இந்த ஹவுஸ் ஹஸ்ரஜ் யார்கிட்ட போய் கேட்பாங்க? இந்த யூதர்கிட்ட தான் போய் கேட்பாங்க. பனு நுதைர், பனு குறைதா இந்த கூட்டத்தார்கிட்ட போய் தான் கேட்பாங்க. ஏன்னா அவங்க படிச்சவங்க. ஆனா படிச்சு இந்த ஹவுஸ் ஹஸ்ரஜ் என்ன விவசாயிகள், பெரும்பாலும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க. தொழில்துறைகள்ல கூட பெருசா என்ன செய்யறது, வியாபாரத்துல இல்ல, விவசாயத்திலே இருந்தாங்க. அதனால படிப்பறிவு பெருசா இவர்கிட்ட இல்ல. இவர்களுடைய சிந்தனையில் பெரும் அறிவாளிகள், பெரும் ஞானிகள் என்ற எண்ணத்தை அவர்கள் போட்டு வச்சிருந்தாங்க. இந்த யூதர்கள் போட்டு வச்சது மாத்திரமல்ல, பொருளாதாரத்தை அவர்கள் தங்கள் கையில வச்சுக்கிட்டாங்க. அவர்கள் தங்களுடைய கையில தான் வச்சாங்க. ஸல்லல்லாஹு அதாவது உடைச்சாங்க வைங்க. மதீனா ஷரீஃப் வந்தோடனே முதலாவது பள்ளிவாசலை கட்டினாங்க, கணக்கெடுப்பு எடுத்தாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொன்னாங்க? சந்தை மயப்படுத்தல். இன்னைக்கு அந்த உழவர் சந்தைலாம் வச்சிருக்காங்க இல்ல, இந்த உழவர் சந்தை முதலாவது கொண்டு வந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தெரியுமா உங்களுக்கு? அவங்க கேட்டாங்க, ஹவுஸ் ஹஸ்ரஜ் கூட்டு கேட்டாங்க, என்னப்பா இந்த நிலம் இருக்கே, விவசாயம் நீங்க பண்றீங்களே, அந்த நிலம் யாருடையதுன்னு கேட்டாங்க. நாயமே எங்களுடையது. விவசாய பொருட்கள் யாருடையது? எங்களுடையது. அதற்கான கருவிகள், மண்வெட்டி, அது இது மண்வெட்டிலாம் வச்சிருப்பாங்க இல்ல, கடப்பாறை, கொடை, இதெல்லாம் யாருடையது? உங்களுடைய, எங்களுடையது. சரி, என்ன பண்றீங்க? அதுல விவசாயத்துல வரக்கூடிய அந்த பொருட்களை, பேரிச்சம்பழமா இருக்கட்டும், கோதுமையா இருக்கட்டும், அது எதுவாக இருக்கட்டும், இந்த திராட்சையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இந்த விவசாய பொருட்களை எல்லாம் நீங்க என்ன செய்வீங்க? நாங்க பணம் குறைவாக கொடுத்துருவோம், மொத்தமா வாங்கிடுவோம்.
அதானி அம்பானி. நல்ல ஞாபகம். தமாஷு சொல்ற சகோதரர்களே, இது அன்னைக்கே நடந்தது. விவசாய பொருட்களை எல்லாம் யாருக்கு கொடுக்கணும்? அதானி அம்பானிட்ட கொடுக்கணும். அன்னைக்கு யூதர்கள் பண முறையில அவங்க தான் அதானி அம்பானியா இருந்தாங்க. அவங்கள்ட்ட கொண்டு ஒப்படைக்க சொன்னாங்க. அவனது ஒப்படைப்பாங்க. ஏன்னா ஒரு வழி கேஷ கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு ஒரு பேரிச்சம்பழம் இருக்குன்னு வைங்களேன். ஒரு ஒரு வகையான பேரிச்சம்பழம். இதுக்கு அன்னைக்கு வசதி அதுல பல பேர் இருக்கு. கிறிஸ்து அப்படின்னு ஒரு கிலோன்னு நமக்கு தெரியல வச்சுக்கணும். ஒரு 10 கிலோ, ஒரு 10 கிலோன்றது ஒரு 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 எடை. இந்த 10 கிலோக்கு எவ்வளவு? அப்ப அவன் விலையை நிர்ணயிக்கிறது. யார் விலையை நிர்ணயிப்பான்? பணம் குறைவாதான் நிர்ணயிப்பான். விலையை நிர்ணயிக்கிறது யார் நிர்ணயிக்கணும்? விவசாயி நிர்ணயிக்கணும். என் பிள்ளைக்கு நான் தானே பேர் வைக்கணும், நீ என்ன பேர் வைக்கிறது? என் பிள்ளைக்கு யார் பேர் வைக்கணும்? நான் பேர் வைக்கணும், நீ என்ன பேர் வைக்கிறது? என்னுடைய பொருளுக்கான விலையை நான் நிர்ணயிக்கணும், நீ என்ன நிர்ணயிக்கிறது? அப்ப பணம் குறைவாங்க என்ன செஞ்சாங்க? அந்த மாதிரி அவங்க விலையை நிர்ணயிச்சாங்க. பனு நுதைர் விலையை நிர்ணயிச்சாங்க. 10 கிலோக்கு 50 திர்ஹம். கையில கேஷ் கொடுத்த உடனே இந்த ரெடி கேஷ்னும் போது சில பேர் வீழ்த்துவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கையில உடனே காசு கிடைக்குது அப்படின்னு. இது இயல்பு. இது சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகக்கூடிய விஷயம். இது இயல்பான ஒரு விஷயம். அந்த வகையில 50 அப்படிங்கும் போது அவங்க 200, 500, 1000 கிலோக்கு கொண்டு வருவாங்க. காசு உடனே கையில கொடுத்துருவாங்க. இதை இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? பணு குறைவதாக பணு நுழையர்கள் அதை அப்பொழுதே ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி அழகுபடுத்தி ஒழுங்கான ஒரு பேக்கிங் வச்சு அதை கொண்டு விற்பாங்க. நீங்க பாருங்க, நீங்க அம்பானி அதானி கடைகள் ரிலையன்ஸ் அது இதுல இருக்குல்ல, இது அவங்களோட தானே. சரதாசன் கேட்டாங்க, நிலம் உங்களுடையது, விவசாய பொருள் உங்களுடையது, அதற்கான கருவிகள் உங்களுடையது, உழைப்பு உங்களுடையது, நீங்க கொண்டு போய் அந்த பொருளை ஏன் அவங்கள்ட்ட கொடுக்குறீங்க? இது செய்ய தெரியல. அப்படியே பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறான். ஒரு பழக்கப்பட்டுட்டா அது அப்படியே அந்த பழக்கத்திலேயே வந்துடும். வாழையடி வாழையாக அதுக்கு வந்திருக்கிறான். நீ ஏன் என்ன அப்படி ஒரு ஒப்பந்தம் நீங்க போட்டு இருக்கிறீங்களா? அப்படிதான் கொடுக்கணும் இல்ல. ஏன் கொடுக்குறீங்க? சரி, நீங்க எத்தனை ரூபாய் கொடுக்குறீங்க? 50 திரகத்துக்கு கொடுக்குறீங்கன்னா அவன் 50 திரகத்துக்கு கொடுக்குறோம். அதே பொருளை நீங்க அவனோட கடையில போய் எவ்வளவு வாங்குறீங்க? அந்த பொருளை நீங்களே எவ்வளவு வாங்குறீங்க? 200 திரகத்துக்கு வாங்குறீங்க. யோசிக்கிறாங்க சாமிகள். யோசிக்க ஆமா, அது ஒரு டிசைன் பண்ணி வெளியில வரும்போது ஏசில இருக்குது. அதே முருங்கைக்காய் தான் தெருவில் போட்டு விற்கிறார். 4 முருங்கைக்காய் 10 ரூபா அப்படிங்கிறான்னு வச்சுக்கோங்க. இதே 4 முருங்கைக்காய் ரிலையன்ஸ் 10 ரூபாய்க்கு நீங்க வாங்குவீங்களா? என்ன பண்ணி 10 ரூபாய் சொல்ற? 5 ரூபா தானே. அவன் 4 ரூபாய்க்கு விற்கிறான், நீங்க 5 ரூபாய்க்கு தான் அப்படின்னு பேரம் பேசுறோம். அவன் 40 ரூபா போட்டு விற்கிறான், ஏசில வச்சிருக்கிறான், வாங்கிட்டு வந்துடும். ஏதாவது பேரம் பேசுவோமா? ஃபிக்ஸ்ட் பிரைஸ். அது ஒரு அழகு, அது ஒரு ஸ்டைல். இதெல்லாம் நம்முடைய மூளை செலவி செய்வது. இதெல்லாம் அவன் செய்யான், அவன் தான் என்ன செய்யணும். அருமையானவர்களே, சல்லல்லாஹு சொன்னாங்க, இனிமேல் நீங்கள் விவசாயத்தில் இருந்து கொண்டு வரக்கூடிய பொருட்களை நீங்களே நேரடியாக சந்தையில் வித்துருங்க. சந்தைமயப்படுத்தினா அரண்டுட்டான். பொருளாதாரத்தில் கை வைக்கிறது பெரிய விஷயமா இல்லையா? அரண்டு போயிட்டாங்க, திடுக்கிட்டாங்க. அப்படியே பருவம் வரும் நோயெல்லாம் ஒரு வருஷ காலத்திலேயே வசதி உடையவர்களாக சாமிகள் மாறினாங்க. அன்சாரிகள் அல்லாஹ் அதான் சல்லல்லாஹு சொன்னாங்க, என்னை கொண்டு அல்லாஹ் உங்களை வசதியானவர்களாக ஆக்கவில்லையா? ஒரு கட்டத்தில் கேட்கிறாங்க, ஒரு பிரச்சனை இல்லை. அதெல்லாம் என்னை கொண்டு அல்லாஹ் உங்களை வசதி உடையவர்களாக ஆக்கவில்லையான்னு கேட்டாங்க. ஒரு கட்டத்தில் கேட்கிறாங்க, அது ஒரு சூழல் தனி வரல. ஆக முழுக்க முழுக்க இந்த யூதர்களையே நம்பி இருந்தாங்க. அவன் நம்பிக்கை மோசடியாளன் என்பதை சல்லல்லாஹு தெளிவுபடுத்தினான். தெளிவுபடுத்திட்டு இப்ப அவங்க கேட்கிறாங்க, நான் செய்திக்கு வரேன், இப்பதான் செய்தி. ஏன்னா யூதர்கள் யார் எப்படிப்பட்டவா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொன்னேன். அதெல்லாம் கண்டிப்பா தெரியும். அது வாஜிபு. ஒரு தொழுகையை பற்றி நம்ம தெரியுது வாஜிபு மாதிரி இந்த யூதரை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த சமுதாயம் சிக்கி சில்லாடுது. அரபகம்லாம் இன்னைக்கு அவனுக்கு பின்னால போயிருக்கிறதுக்கு காரணம் அதுதான். என்ன எவ்வளவு கேவலமானது. நம்ம மக்களை அடிச்சு வருகிறோம், பலஸ்தீன்ல குரல் கொடுக்குதா? எத்தனை நாடுகள் இருக்கிறது? சவுதி இல்லையா? ஜோர்டான் இல்லையா? ஈஜிப்ட் இல்லையா? உகாண்டா இல்லையா? எத்தனை நாடுகள் சுத்தி இருக்கிற? யுஏஇ இல்லையா? கத்தார் இல்லையா?
குவைத் இல்லையா? எத்தனை நாடுகள் சும்மா அவ்வளவு பேர் காரி துப்புனா வெள்ளம் வந்துருண்டு, அந்த நாடு வெள்ளத்தில் அழிஞ்சு போயிடுது. ஒரு குட்டி நாடு உட்கார்ந்து இவ்வளவு அசிங்கப்படுத்தவில்லையா? அநியாயம் செய்யலையா? யூதர்களை பத்தி குர்ஆன் என்ன சொல்லுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு புரிய வேண்டாமா? இப்போ வந்து கேட்டாங்க, யார சொல்லுதா? நாங்க எங்க வீட்டுல வந்து பெண்கள் இருக்கிறாங்க, பெண்கள் வந்து இந்த மென்சஸ் ஹைதுடைய காலம், மாதவுடைய காலம் ஏற்பட்டால் நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா அவங்கள நாங்க ஒதுக்கி வச்சிருவோம், அவங்களுக்கு சரியா பேச கூட நாங்க மாட்டோம், அவங்களுக்கு தனி பாத்திரம், அந்த மென்சஸ் டைம்ல அவங்க தனி பாத்திரம், தனி ட்ரெஸ், தனி இடம் எல்லாம் ஒதுக்கிறோம், அவங்கள அந்த தொட மாட்டோம். இது எப்படி படிச்சீங்க? யூதர்கள் அவங்களுடைய கொள்கை அதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல, ஒன்றாக சாப்பிடுங்கள், ஒன்றாக குடியுங்கள், நீங்கள் குடிக்கிற பாத்திரத்தை அவர்கள் பயன்படுத்தட்டும், நீங்கள் படுக்கிற விரிப்பிலே அவர்கள் படுத்து உணரட்டும், அவர்களோடு ஒன்றாக இருங்கள், அவர்களை தொட்டு பேசுங்கள், உங்களுடைய மனைவிகளை, உங்களுடைய பிள்ளைகளை தடவுங்கள், அவருடைய தலையை தடவுங்கள், அவர்களோடு தொட்டு பேசுங்கள், உங்கள் மனைவிகளோடு நீங்கள் சந்தோஷமாக இருங்கள், உடலோடு மாத்திரம் கொள்ளாதீர்கள் என்றார். அதை தவிர்த்து எல்லாமே உங்களுக்கு எல்லா காலங்களிலும் எப்படி இருக்க வேண்டும் அப்படி நீங்க இருங்க என்று இருட்டறையிலிருந்து பெண்களை வெளியில கொண்டு வந்தான். ஒரு கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா கிட்ட கேக்குறாங்க, ஆயிஷா அந்த முஸல்லாவை எடுத்து தாங்க கேக்குறாங்க. அவங்க எடுத்து கொடுக்கல. காரணம் அவங்க ஹைவா இருக்கிறாங்க, மென்சஸ் பீரியட்ல இருக்கிறாங்க. அந்த ஃபிஸ்டி ஸல்லல்லாஹு கேக்குறாங்க, அந்த ஃபிஸ்டி நீங்க ஹைவா இருக்கீங்களா கேட்டாங்க. ஆமா நாயகனே, லைஸ ஃபீ யதிஹி நிஃபாஸ், உன் கையில இல்ல நிஃபாஸ், ஹைவ் உன் கையில இருக்குது, எடுத்து தாங்க நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய தலையை வாக்குல சொன்னாங்க, தலையை கொடுத்து ஸல்லல்லாஹு நல்ல முடி இருக்கும், அவன் என்ன செஞ்சாங்க, தலையை வாத்து விட சொன்னாங்க. நாயகனே எப்படி அப்படின்னு ஒரு கட்டத்துல வந்து ஒரு பெண்மணி பிந்தைய காலத்துல சஹாபிகளுடைய காலம், நிறைவுடைய காலம், இமாமுல் ஆமதும் அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் அவங்க வந்து இந்த இல்முல் கலாம்ல இருக்கிறாங்க. அவங்க ஃபிக்ஹ்ல ஆரம்பத்துல இல்ல, இல்முல் கலாம்ல இருந்தாங்க. பள்ளிவாசல்ல பாடங்கள் நடந்துட்டு இருக்கும், ஒரு பக்கத்துல ஃபிக்ஹுடைய பாடம் நடக்கும். அப்போ ஒரு பெண்மணி வந்தாங்க, ஒரு பெண்மணி வந்து ஒரு உஸ்தாதிட்ட கேக்குறாங்க, அந்த இல்முல் கலாம் நடத்த அந்த பாடம் நடத்தக்கூடிய உஸ்தாதிட்ட கேக்குறாங்க, ஒரு பெண் மௌத்தாயிட்டாங்க, சரி அந்த பெண்ணை குளிப்பாட்டக்கூடிய சில பேர் தான் இருக்கிறாங்க அந்த பகுதியில, சரி அந்த பெண் வந்து முக்கியமான ஒரு தலைமை பெண் இருக்கிறாங்க, அவங்க தான் அழகா குளிப்பாட்டுவாங்க, சரி பெண்ண அவங்க நீங்க ஹைவா இருக்கிறாங்க, அவங்க குளிப்பாட்டலாமா? இஸ்லாத்துல தான் இப்படி எல்லாம் சட்டங்கள் இருக்கு, ஒரு ஒழுங்குமுறை கட்டுப்பாடு, இப்படிதான் சம்பாதிக்கணும், இப்படிதான் செலவழிக்கணும், இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் டாய்லெட்டுக்கு போகணும், இப்படிதான் சட்டை அணியணும், இப்படிதான் பேண்ட் அணியணும், இப்படிதான் புடவை அணியணும், இப்படிதான் செருப்பு அணியணும் என்று எல்லாமே இஸ்லாத்துல மட்டும்தான் இருக்கு. வேற எங்கேயாவது நீங்க பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் சொல்லி தந்தான். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி என் ஹபீபிடத்தில் இருக்கிறான் அல்லாஹ். அப்ப எல்லாமே இப்படி இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவங்க எடுத்து கேக்குறாங்க, உன்னுடைய கையிலயா அது இருக்கு? ஆயிஷா நாயுடு கேக்குறாங்க, கையிலயா இருக்கு லிபாஸ் இருக்குது? எடுத்து தான் கேக்குறாங்க, எடுத்து கொடுக்குறாங்க, தலையை கொடுக்குறாங்க, தலையில வாருறாங்க. அப்ப அந்த பெண்மணி வந்து கேக்குறாங்க, அந்த இல்முல் கலாம் நடத்திட்டு உஸ்தாதுல வந்து ஒரு பெண் மௌத்தாயிட்டாங்க, அந்த பெண்ணை குளிப்பாட்டக்கூடிய பெண்மணி ஹைவோட இருக்கிறாங்க, அவங்க குளிப்பாட்டலாமா? எப்படிலாம் கேள்வி பாருங்க. அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. அவங்க சொன்னாங்க, அங்க ஒரு உஸ்தாத் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க ஃபிக்ஹ் நடத்துறவங்க, ஃபிக்ஹ் நடத்துறீங்க, ஹதீஸ் கடை வருவதற்கு முன்பாகவே ஃபிக்ஹ் கடை வந்துருச்சு. நீங்க ஹதீஸ் எந்த கிதாபை நீங்க புகாரியிலிருந்து எந்த கிதாபை நீங்க எடுத்து பார்த்தாலும் ஃபிக்ஹுடைய பேட்டர்ன்ல தான் இருக்கும். பாருங்க, உஸ்ருடைய பாடம், உதுவுடைய பாடம் இப்படி தான் வரும், ஃபிக்ஹுடைய அடிப்படையில தான் பாடங்கள் அமைஞ்சிருக்கும். அப்ப அவங்கள்ட்ட போய் கேளுங்கன்னு இவங்க சொன்னாங்க. இவங்க சொல்லிட்டு சொல்றாங்க, அதாமா அந்த கேள்வியை அவங்க கேட்டு அவங்க பதில் சொன்னா, அந்த பதில் என்ன பதில் சொன்னாங்கிறது இதுல வந்து சொல்லிட்டு போங்க. அந்த பொண்ணு போனாங்க, அந்த பொண்ணு போனாங்க, போய் கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்ட போது குளிப்பாட்டலாம் ஒரு ஸ்பாட்லயே பதில் சொன்னாங்க, தாராளமா குளிப்பாட்டலாம். ஒரு ஹைவரா இருக்கக்கூடிய பெண்மணி ஒரு பெண் ஜனாசாவை குளிப்பாட்ட முடியும், ஜாயிஸ் ஆகுமானது அறிவிச்சாங்க.
அந்த பெண்ணை என்ன செஞ்சாங்க சொல்லிட்டு போனாங்க. கேட்டேன், கூடுன்னு சொல்லிட்டாங்க. விளக்கம்லாம் சொல்லல, அவங்க விளக்கம்லாம் கேட்கிறாரு. ஒரு பெண் அவங்களுக்கு கூடுமா கூடாதான் தெரியும், கூடும் சப்ஜெக்ட் முடிஞ்சு அவங்க போயிட்டாங்க. ஒரு பெரிய இமாம் சொல்லிட்டாங்க, ஒரு பெரிய அறிஞர் சொல்லிட்டாங்க என்று போய் அவங்க என்ன செஞ்சாங்க சப்ஜெக்ட் முடிக்கிறாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, இந்த இல்முல் கலாம்ல அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவருடைய உஸ்தாத் அவங்க எடுத்து போனாங்க. இமாம்ல அவங்க போறாங்க. போய் கேட்டாங்க, நீங்க இப்படி சொன்னீங்களே எப்படி அப்படிங்கும்போது, நீங்க எல்லாம் படத்துல சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் தானே என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி இடத்துல முஸல்லாவை எடுத்து கேட்கறாங்க, சஜாதாவை எடுத்து கேட்ட பொழுது அவங்க கொஞ்சம் யோசிச்சாங்க. நீங்க ஹைதாவா இருக்குன்னு கேட்டீங்க. மாட்டாங்க, உங்க கையிலேயே ஹைது இருக்குது எடுத்துட்டாங்க சொன்னாங்க. தரவாரி விட்டாங்க. ஹதீஸா நீங்களா அறிவிக்கிறீங்களா? ஆமா. அப்ப கையில ஹைது இல்ல தானே. அப்ப அவங்க என்ன செய்யலாம், ஒரு பொருளை ரசூலுக்கு எடுத்து கொடுக்கலாம். ரசூலையே தொடலாம் என்று வரும் பொழுது ஒரு ஜனாதாவை தொட்டால் என்னன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே தொட முடியும் என்று வரும் பொழுது, அப்படின்னா உலகத்திலேயே மிக 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 புனிதம் ரசூல் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை விட தாண்டி ஒரு புனிதம் இருக்குதா? அவங்களையே தொடலாம் என்று வரும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போ பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பை, ஒரு மரியாதை, ஒரு கௌரவத்தை தந்தார். கடந்த காலங்களில் அரபுகள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அரபு காலத்துல இந்த மாதிரி ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்க. இன்னைக்கு கூட பல இடங்கள் அது இருக்கு. பெண்கள் இந்த மாதிரி துப்புரவு இல்லாம இருந்தா அவங்களை ஒதுக்கி வைக்கிறது பல சமூகத்திடத்துல இருக்கு. நம்ம அதை விமர்சிக்க போகல. ஆனால் முஸ்லிம் இஸ்லாம் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு தந்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு தந்தாங்க நீங்க பாருங்க. கர்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரதுக்கு முன்னால ஒரு பெண் இறந்துட்டா, ஒரு ஆண் இறந்துட்டா, கணவன் இறந்துட்டான்னு வைங்க, இந்த பெண் அடிச்சு இதா இருக்கும். எவ்வளவு நாள் இருந்தாங்க தெரியுமா? ஒரு வருஷம் தான் இருக்கும். நமக்கு 4 மாசம் 40 அஷ்ஹுரி வ அஷ்ரா, 4 மாசம் 10 நாள். சரி, இந்த 4 மாசம் 10 நாள் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுல நீங்க உள்ள போய் பார்த்தா அது எவ்வளவு பெண்களுக்கான ஒரு பாதுகாப்புங்கிறது தனி சப்ஜெக்ட். அது நான் அதுக்குள்ள போக முடியல, நான் நேரத்துக்கு முடிக்கணும். அருமையானவர்களே, அந்த காலத்துல ஒரு வருஷம் என்ன செய்யணும் இருக்கணும். இந்த ஒரு வருஷம் எப்படி தெரியுமா? ஒரு தனி அறையில எடுத்துருவான். அந்த அறையை விட்டு வெளியில வரக்கூடாது. அந்த அறையில இன்னொரு பகுதி இருக்கும், அங்கதான் டாய்லெட் போகணும், அங்கே கிளீன் பண்ணிக்கணும். நான் சொன்ன துர்பாடை அப்படி வீசும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அவங்க குளிக்க கூடாது. ஒரு வருஷம் குளிக்க கூடாது. ஒரு வருஷம் உள்ள போகும்போது எந்த ட்ரெஸ்ஸோட போனாங்களோ அந்த ட்ரெஸ்ஸோடயே வெளியில வரும். வரலாற்றுல எழுதுறாங்க, சில பொழுது வெளியில வரும் பொழுது அவ்வளவு பெரிய துர்வாடையோட வருவாங்க. ஒரு வருஷம் கழிச்சு வெளியில வரும்போது துர்வாடையில அப்படி ஒரு துர்வாடை, நிறைய பேர் இறந்து போயிடுவான். அவங்களுடைய வாடையை அவங்க சுமக்க முடியாமல் இறந்து போயிடுவாங்க. சுகாதாரம் இல்லை, சுகாதாரம் இல்லாம கொண்டுடுவாங்க. பெண்கள் அப்படிதான் கேவலமா வச்சிருந்தாங்க. நான் பெத்த பிள்ளையே குடியில புதைக்கிறவன் இந்த பெண்களை அடுத்த பெண்களை என்ன செய்வான்னு பாத்துக்கங்க. அருமையானவர்களே, சில சமயங்கள் என்ன செய்வாங்களா, இந்த கழுதை விட்டு நக்க விடுவாங்க. கழுதை அந்த துர்வாடை அவங்க மேல இருக்கக்கூடியது கிருமி. இதற்காக கழுதை செத்து போய் இருக்கிறது வரலாறு இருக்கிறார். இந்த கொடுமையெல்லாம் உடைச்சாங்களா இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இறந்த பெண்மணிக்கு இந்தாவுடைய காலம் முடிந்தால் மறுவாழ்வு கொடுந்தாங்க. விதவைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னைக்கு பெருசா பேசலாம். ஒரு சின்ன பிள்ளையை கல்யாணம் முடிச்சாங்க, ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி கல்யாணம் முடிச்சாங்க, சின்ன பிள்ளை கல்யாணம் முடிச்சாங்க, சின்ன பிள்ளை கத்திக்கிட்டு வேணும். டேய் நாம கேக்குறோம், சின்ன பிள்ளையை கல்யாணம் முடிச்சாங்க, எத்தனை வயசுல கல்யாணம் முடிச்சாங்க? 50 வயசு தாண்டின பிறகு கல்யாணம் முடிச்சாங்க. வாழ வேண்டிய வயசு 25 வயசுல யாரை கல்யாணம் முடிச்சாங்க? பேசுறானா? பேசுறமா இல்லையா? வாழ வேண்டிய வயசு எந்த வயசு? 25 வயசு இல்லையா? இளம் வயது, நல்ல அழகான தோற்றத்தோட எல்லாம் வேணும் இருந்தாங்க. இளம் வயதோட இருக்கிறாங்க, 25 வயசுல இருக்கிறாங்க. அவர்களுடைய தோற்றத்தையும் அழகையும் இந்த குடும்ப பாரம்பரியத்தையும் பார்த்து எத்தனை பெண்கள் வரிசையில் நின்றாங்க. சரதாஸ் யாரை கல்யாணம் முடிச்சாங்க? ஒரு விதவையை கல்யாணம் முடிச்சாங்க. குழந்தைகள் ஏற்கனவே பெற்றெடுத்தவர்களை கல்யாணம் முடிச்சாங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வரலாறு உண்டு சகோதரர்களே. விதவைக்கு முதலாவதாக வாழ்வு கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா நாயை கல்யாணம் முடித்ததற்கான காரணம் இந்த சமூகத்தினுடைய நலன் கருதி. ஆயிஷா நாயை இல்லைன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ள எப்படி சாப்பிட்டார்கள் தெரியுமா? படுக்கை அறையிலே அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் தெரியுமா? வீட்டுக்குள்ளே அவர்கள் நடந்த செய்திகள் யாருக்காவது புரியுமா? ஒரு கணவன் மனைவிக்கான உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரியுமா? நீங்க அது முஸ்லிம்களுக்கு மட்டுமா? உலகத்தில் உள்ள அத்துணை மனிதர்களுக்கு வாழ்வும் வழிகாட்டி இல்லையா? அவ்வளவு வழிகாட்டி. ஆக பெண்களுக்கான முழு
நான் செய்திக்கு நிறைவுக்கு வர்றேன். குறிப்பாக தாய்மார்கள் சகோதரிகள் உணர்ந்து அவர்களை மட்டுமே நம்முடைய தலைவராக தேர்வு செய்து அவர்கள் காட்டிய வாழ்வு மட்டுமே நமக்கு துனியாவிலும் ஆகிரத்திலும் வெற்றியை தரும் என்பதை உணர்ந்து அவர்களை இதயபூர்வமாக இதயம் நிறைந்து நேசித்து அவர்களுடைய வழியை பின்பற்றி நடப்போமாக. எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பை நம் இதயங்களில் நிறைவாக தந்தருள் வாழித்து அவர்களை பின்பற்றி நடப்பதற்கான முழுமையான தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் தந்தருள் வாழிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி